இந்த டிபி நோயினால் உங்களுக்கு மனதளவில் ஒரு பாதிப்பு ஏற்படலாம், தனிமையை உணரலாம், இல்லை நீங்கள் கவலைப்படலாம். இது இந்த டிபி நோய்க்கு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு நோய்க்கு கூட இது வரலாம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மனம் விட்டு அவங்களோட பேசுங்க. உங்களுக்கு வேறு எந்த ஹாபீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் பாட்டு கேட்க பிடிச்சா பாட்டு கேட்கலாம், இல்லை புஸ்தகம் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு வாக்கிங் பிடிக்கும்னா பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இது எல்லாம் பண்ண அப்புறமும் உங்களுக்கு இன்னும் அந்த மனதளவில் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நம்ம நக்ஷத்ரா சென்டருக்கு போங்க. அங்கே நம்ம டிபி நண்பன் இருப்பாங்க. அவங்க சப்போர்ட் குரூப் மீட்டிங்னு பண்ணுவாங்க. அதில் மற்ற டிபி நோயாளிகளும் அங்கே வருவாங்க. நீங்கள் அதில் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேசலாம், மற்றவங்களோட பேசலாம், ஒரு அனுபவ பகிர்வும் அங்கே ஏற்படும். இதனால் உங்கள் கவலை குறையலாம். இதையும் பண்ணி பார்த்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த சோகம் அப்படியே இருக்குன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலரையோ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ கூட போய் பார்க்கலாம். இதை பற்றி ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிற சோர்ஸஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் இல்லை டிபி நண்பன் கிட்ட அப்படி இருக்கிற ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஆளுங்க கிட்ட அதை பற்றி தெரிஞ்சு, அது ஒரு வியாதி, அது ஒரு கண்டிஷன், அதுக்கு மருந்து எடுத்தால் குணமாயிடும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த டிபி நோய் இருக்கிற காலத்துலேயும் அதுலேருந்து ஒதுக்கி நம்ம அதை பற்றி வெளியில் பேசாமல் இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நாம் எல்லார்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம அது பகிர்றதுலேருந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த தெரியாமை வெளியில் போகவும் செய்யுது, மற்றவங்களுக்கு அதை பற்றி கூடுதலாக தெரியவும் செய்யுது. இதை நாம் ஒரு பர்சனல் கோலாக எடுத்துக்கலாம். இந்த டிபி மாத்திரை எடுக்கிற 6 மாதத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் நம்மளோட ஒரு பர்சனல் விக்டரியாக எடுத்து படிப்படியாக அதில் மீண்டு 6 மாதத்தில் அதுலேருந்து வெளியில் நம்ம லைஃப்பை முன்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம இதை பற்றி யோசிக்கும் போது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை பற்றி நம்ம நிறைய யோசித்து மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை ஒதுக்கி ஒரு இடத்துல ஓரமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக எல்லார மாதிரியும் இருக்கலாம் ஒரு டிபி இருக்கிற ஒரு நபர்.